தூய ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தூய இருப்பை எங்கள் மத்தியிலே உணர்வதற்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். வாழ்வு தரும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளும் எங்களுடைய சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்தி உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றவர்களாக மட்டுமில்லாது அந்த உடைய வார்த்தையின் வழி வாழ எங்களை மீண்டுமாக அர்ப்பணிக்கின்ற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தியும் திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம், வழி நடத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறவும் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும் கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆயர் சொன்னது போல நான் இங்கே புழல் வந்ததிலிருந்து அவர் என்னை அழைத்து கொண்டிருந்தார். ஆனால் அதுவும் எனக்கு பணிகள் நிமித்தமாக விட்டு வர இயலாத ஒரு சூழல். ஆனால் இந்த ஆண்டு சொன்ன உடனே சொல்லிட்டார், இல்லை நீங்கள் எந்த சாக்கும் சொல்லக்கூடாது, கட்டாயம் நீங்கள் வந்தே ஆக வேண்டும். ஒரு நீண்ட முகவரையை என்னை பற்றி அவர் சொன்னார். அது அவருடைய அன்பின் நிமித்தமாக சொன்ன வார்த்தைகள். அதனால் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த வாய்ப்பை தந்த பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இப்படியாக ஆயர்களாக இணைந்து பணியாற்றுகின்றதான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு அருள் இருக்கின்றார். குடும்பம் என்கிறதான உறவையும் கடந்து கிறிஸ்துவின் வழியாக திருப்பணியாளர்கள் வழியாக நாங்கள் பெற்றிருக்கின்றதான குடும்ப உறவு என்பது திருப்பணியில் எங்களுக்கு எப்பொழுதும் உந்துதல் கொடுக்கின்றதாக, எங்களுக்கு துணை நிற்கின்ற ஒன்றாக, எங்களை எப்பொழுதும் முந்தி செல்ல எங்களை உத்வேகம் கொடுக்கின்ற ஒன்றாகவே அது எப்பொழுதும் கடவுள் எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பரிசாகவே தந்திருக்கின்றார். ஆயர் சொன்னது போல காவலர் குருசேகரத்தில் ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது அவர் கடம்பத்தூர் குருசேகரத்தில் இருந்தார். அவரும் அப்பொழுது அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தார். பல விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது நான் இப்போவும் எந்த ஆலயம் கட்டினாலும் அவர் சொன்ன அந்த விஷயத்தை நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். நான் ரூஃப் போடணும், பெரிய வசதி இல்லை, அந்த கிராமம் வசதி இல்லாத மக்கள் தினக்கூலிகள் பணியாற்றுகின்றதான ஒரு இடம். அது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைக்கா, ரொம்ப சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்ன அன்றைக்கி அந்த ஆலோசனை அந்த வாரமே நான் ஆலயத்தில் அறிவித்தேன். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே என்னுடைய தேவைக்கு அதிகமாகவே வந்தது. கடவுள் செய்கின்றார். இப்படிப்பட்டதான அந்த ஆலோசனைகளை நாங்கள் ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தான் எங்களுடைய திருப்பணியிலே நாங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றோம். உண்மையாகவே இந்த காலகட்டங்களிலே இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கடவுள் ஆயரை இங்கு உங்களுக்கு ஈவாக தந்திருக்கின்றார். சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு ஆயர் அம்மா அவர்களையும் அன்பு பிள்ளைகளையும் இந்த நாளில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். கடவுள் அழைத்தவர் உண்மையுள்ளவராக உடனிருந்து தொடர்ந்து அவர்களை திருப்பணியிலே வழிநடத்துவாராக. கடவுளுடைய அருளினாலே மீண்டுமாக இந்த லெந்து நாட்களாக கடந்து வர கடவுள் நமக்கு அருள் பாராட்டி இருக்கின்றார். இது வருஷம் வரும், வருஷம் போகிறது இல்லை, அப்படி என்பது அல்ல. ஆனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இரக்கத்தின் நிமித்தமாக வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். பல காரியங்களை அவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மனம் மாறுவதற்கான அழைப்பையும் வாய்ப்பையும் ஈவாக நமக்கு அருளிக்கொண்டே இருக்கின்றவராக அவர் இருக்கின்றார். இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சிந்தனைக்கான பொருள், கடந்த சாம்பல் புதன் அன்று நாம் சிந்தித்ததான தன்னலத்தை மறத்தல், செல்ஃப் டினாயல். இந்த லெந்து நாட்களிலே நம்மை நாமே வருத்தி கொள்ளுகின்ற பல விஷயங்களை நாம் செய்வோம் இல்லை. உபவாசிப்பது, நமக்கு பிடித்த காரியங்களை விட்டு விடுவது, இன்னும் அதிக நேரம் திருமறை வாசிப்பது, தியானிப்பது என்று நம்மையே ஒடுக்குகின்றதான செயல்கள் நிறைய காரியங்களை நாம் செய்கின்றவர்களாக இருப்போம். குறிப்பாக இந்த லெந்து நாட்களில் அது நம்முடைய வழக்கமாகவே அது கொண்டு இருக்கணும். அது என்னை நானே வருத்தி கொண்டு கடவுளிடம் கிட்டி சேர செய்கின்ற முயற்சிகளாக அவைகள் இருக்கின்றது. தன்னலத்தை வெறுத்தல், என்னை வெறுத்து நான் கடவுளிடத்தில் கிட்ட வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் இயேசுவானவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த தன்னலத்தை வெறுத்து என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த தன்னலத்தை வெறுப்பது என்பது ஒரு புதிய கோணத்தில் நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக என்னை நான் வெறுக்கின்றேன் என்றால் எனக்கென்று இருக்கின்றதான் அந்த சுய அடையாளத்தை நான் இழக்க வேண்டும். the self identity that I have, எனக்கென்று இருக்கின்றதான அந்த சுய அடையாளத்தை நான் இழந்து கிறிஸ்துவின் வழியாக நான் பெற்றிருக்கின்றதான அந்த அடையாளத்தை என்னுடையதாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை, இந்த குடும்பத்தை சார்ந்தவள்,
இது என்னுடைய குடும்ப பெயர், இந்த இந்த மூதாதையரின் பட்டியல் என்னுடையது, ஜீனியாலஜி, இந்த வம்சாவழியிலே வந்தவர்கள் நாங்கள் என்று இருக்கின்றதான அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி, அதை வெறுத்து அதை விட்டு கிறிஸ்துவின் வழியாக நான் பெறுகின்றதான அந்த அடையாளத்தை என்னுடையதாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தன்னலத்தை வெறுத்தல் என்பது, அந்த தன்னலத்தை வெறுத்து கிறிஸ்துவின் வழியாக நான் பெற்றிருக்கின்றதான இந்த இறை குடும்பத்தை என்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொள்ளுகின்றதான பார்வை என்னுடையதாக இருக்க வேண்டும். இது ரெண்டு செஞ்சாதான் நான் தன்னலத்தை வெறுக்கின்றேன். என்னையே ஒடுக்கிக் கொள்ளுகின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்றதான உறவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, ஆழப்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் அது முழுமையடையாது, நிறைவு பெறாது. இயேசுவானவர் அதை மட்டுமே நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி என்னையே ஒடுக்குகின்றதான செயல்கள் நான் செய்கின்ற பொழுது அது என் வாழ்வில் மாற்றத்திற்குரிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது என்ன வெளிப்படுகின்றது என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 40 நாள் நான் ஒடுக்கி உபவாசித்து நான் ஜெபிக்கின்றதான ஜெபங்கள் என்ன மாற்றத்தை என் வாழ்வில் வெளிப்படுத்துகின்றது, அதை சார்ந்துதான் வருகின்ற வெள்ளி தியானங்கள் எல்லாம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்வான அழைப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். உயர்வான நீதியை வெளிப்படுத்துகின்றதான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கிறதான அழைப்பு தொடர்ந்து வெள்ளிக்கிழமையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு படிக்க கேட்டதான இந்த திருமறை பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம். அப்போ இங்கே இயேசுவானவர் இந்த 20ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகின்ற பொழுது பல காரியங்களை அவர் சீடருக்கு அவர் கற்றுத்தருகின்றார். அங்கு 20ஆம் வசனத்தில் யாராவது வாசியுங்கள் அதை. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்கள் நெறியை விட உங்கள் நெறி உயர்ந்திருக்கட்டும், மேன்மையாக உயர்வாக இருக்கு, அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, அவர்களிருந்து நீங்கள் வேறுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வருகின்றதான இந்த பகுதியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமக்கு தெரியும், கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மோசையின் வழியாக கட்டளைகளை அவர் அங்கு கொடுக்கின்றார். அதில் பிரதானமான கட்டளை 10 கட்டளைகள் தான். அந்த 10 கட்டளையில் இருந்துதான் மற்ற கட்டளை எல்லாம் அங்கு வருகின்றது. அது அவருடைய விளக்கமாக இருக்கின்றது. அதை பற்றி விளக்கங்கள் அவர் சொல்லுகின்றார். ஆனால் அடிப்படையில் சொல்லப்பட்டது இந்த 10 கட்டளைகள். கடவுள் மோசேக்கு கொடுத்ததான அந்த கட்டளையிலே 10 கட்டளைகள். காலப்போக்கிலே இந்த கட்டளையெல்லாம் அங்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அந்த விளக்கத்திற்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த பல மாற்றங்களை இயேசுவானவர் காலத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த பரிசேயர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சிறப்பாக இந்த கட்டளைகள் மட்டுமில்லாது பாரம்பரியங்களை அதிகமாக உயர்த்தி பிடித்தவர்கள். இந்த ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக வந்ததான அந்த பழக்க வழக்கங்களை அதிகமாக உயர்த்தி பிடித்தல், அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமாக அவர்களுக்கு அது காணப்பட்டது. அந்த கட்டளை கீழ்ப்படுகின்றோமா, அதை நிறைவேற்றுகின்றோமா, அதை நாங்கள் கைப்பிடிக்கின்றோம் என்பதை அந்த விளக்கங்கள் வழியாக மக்கள் மேல் திணிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த ஓய்வு நாள் சட்டம், அங்கு ஓய்வு நாளை தூய்மையாக நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்பதுதான் அங்கு கட்டளை. அந்த கட்டளையுடைய வெளிப்பாடு என்னவென்றால் அனைவரும் அந்த நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு 6 நாள் நீங்கள் உழைக்கின்றீர்கள், கட்டாயமாக மனிதருக்கும் சரி, அங்கு விலங்குகளுக்கும் சரி, நிலத்திற்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஓய்வு தேவை என்பதை கடவுள் உணர்ந்து அந்த ஓய்வை அருள்வதற்காக அந்த நாளை அவர் தூய்மைப்படுத்துகின்றார். ஆனால் இயேசுவானுடைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டதான விளக்கங்கள் எல்லாம் வேற. என்ன வேலை செய்யலாம், என்ன வேலை செய்யக்கூடாது என்று பல விளக்கங்களை அவர்கள் அதற்கு கொடுக்கின்றார்கள். ஆகையால் அந்த அடிப்படை கட்டளை என்பதை மறந்து அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் அங்கு புகுத்துகின்ற ஒரு சூழல். அப்பொழுதுதான் இயேசுவானவர் இந்த இடத்தில் இந்த விளக்கங்களை கொடுப்பதற்காக அந்த திருப்பணியினுடைய துவக்கத்திலே அவர் தன்னுடைய அவருடைய கடவுளுடைய திருவுலத்தை, கடவுளுடைய வழிநடத்தலை, கடவுளுடைய சித்தம் எது என்பதை, கிறிஸ்துவனுடைய இறையரசுடைய தகவல் என்ன என்பதை மிக தெளிவாக விளக்குகின்றார். அந்த
விளக்கத்தை கொடுத்து தான் அவருடைய ஊழியத்தை அவர் அங்கு துவங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதில் இன்றைக்கு நமக்கு முதன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதான பகுதி சினம் கொள்ளுதல். இல்லை, சினம் கொள்ளுதல், கோபம் கொள்ளுதல். அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை அவர் அங்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அதாவது கொலை செய்யாதே. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது கொலை செய்யாதே, அதுதான் கட்டளை. அதே போல உபாகமும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது கொலை செய்யா, இதுதான் கட்டளை. ஆனால் இந்த கட்டளையோடு இன்னொரு வார்த்தை அங்கு இணைக்கப்படுகின்றது. என்ன இணைக்கப்படுகிறது என்றால், கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். இது கட்டளையிலே 10 கட்டளையிலே கிடையாது. ஆனால் கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லை, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவானவர் இருந்ததான கட்டளைகளுக்கு மாற்று கொடுக்கவில்லை. அது அப்படியே தலைகீழ மாற்றிட்டு வேற ஒன்று புதுசாக கொடுக்குறார், மோசே கொடுத்ததில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றார் என்று பொருள் அல்ல. மாறாக அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு வேண்டிய புதிய விளக்கத்தை அவர் அங்கு கொடுக்கின்றார். ஜஸ்ட் a new interpretation of the understanding of the Jewish people. அவங்க என்ன புரிந்து கொண்டிருந்தார்களோ அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை இயேசுவானவர் அங்கு கொடுக்கின்றார். எது தேவையில்லையோ அதை மட்டும் மாற்றி அமைக்கின்றதை இந்த 6 நிகழ்வுகளை நீங்கள் வருகின்றதான பகுதியிலே தொடர்ந்து நீங்கள் தியானிக்க இருக்கின்றீர்கள். அப்போ இங்கே சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அங்கு ஐ ஆம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுவதும் நான் என்று சொல்லப்படுவதும் யோவான் நற்செய்தியாளர் அதை மிக அழகாக கையாளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய அடையாளமாக தன்னை அவர் அங்கு வெளிப்படுத்துகின்றார். அதுதான் கடவுளுடைய பெயராக மோசேக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இருக்கின்றவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று அந்த பெயர், இதுதான் என்னுடைய பெயர் என்று அவர் அங்கு தன்னை அடையாளப்படுத்துகின்றார். அந்த நானே என்ற ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன், இல்லை, நானே என்று அவர் சொல்லுகின்றார். I say to you, நான் சொல்லுகின்றேன். என்ன சொல்லுகின்றார் என்றால், அங்கு 22ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், மூன்று காரியங்களை அவர் அங்கு சொல்லுகின்றார். இல்லை, 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். என்னவென்றால், அங்கு உன் சகோதரன் சகோதரி இடத்துல சினம் கொள்ளுகின்றவர், இல்லை, கோபம் கொள்ளுகின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். அப்ப எல்லாருக்குமே என்னதான் இருக்குது? கோவப்படாதவங்க யாராவது இருக்கிறோமா? யாருமே இல்லை, எல்லாருமே கோவப்படுறோம். கோபம் மனித இயல்பாக இருக்குன்னு, அது ஒரு உணர்வாகவே அது இருக்கின்றது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகின்றார்? கோபப்படுகின்றவர் தன் சகோதரனிடத்திலே கோபப்படுகின்றவர். இந்த கோபம் ஒரு மனிதனை அழிக்கின்றதென்றால், அவருடைய அடையாளத்தை சிதைக்கின்றதென்றால், அவருடைய மாண்பை குலைக்கின்றதென்றால், அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்றவர்கள் அங்கு தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகின்றார்கள். அது உறவுகளை அங்கு அழிக்கின்ற ஒன்றாக, அந்த உறவுகளை அங்கு சிதைக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது அந்த கோபம் அங்கு தண்டனை தீர்ப்புக்குரிய ஒன்றாக மாறுகின்றது. இல்லை, நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். எதிர்பாராத கோபத்தை அங்கு கட்டுப்படுத்த முடியாதனால் நடைபெறுகின்றதான நிகழ்வுகள், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக வன்முறைகள் வெடிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இல்லை, இப்பொழுது காசா பகுதியை நடைபெற்று கொண்டிருக்கின்றதான போர், இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடைபெறுகின்றதான, பாலஸ்தீனில் நடைபெறுகின்றதான போர், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அங்கு இஸ்ரேல் மக்கள் மீது அவர்கள் எதிர்பாராத வண்ணமான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்துகின்றார்கள். ஏறக்குறைய 1200 பேர் அங்கு உயிர் விடுகின்றார்கள். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அங்கு குழந்தைகளும் பெண்களும் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் நடந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் அது முடியாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. போருக்கு அங்கே ஒரு தீர்வு காணப்பட முடியாத ஒரு சூழல். என்ன, எங்கால அடிச்சுட்டாங்க, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. அங்கே இருந்ததான குழந்தைகள், பெண்கள்,
மகப்பேறு எதிர்நோக்கியிருந்ததான பெண்கள், குழந்தையை பெற்றெடுத்ததான பெண்கள், இல்லம் இல்லாமல் வயது முதிர்ந்தவர்கள், இதை பற்றி எதுவுமே என்ன பண்ணலாம் அவங்களால யோசிக்கவே முடியல. என்ன மேலோங்கி இருந்தது? கோபம் மட்டும்தான் மேலோங்கி இருந்தது. 2020ஆம் ஆண்டு அமெரிக்கா மாகாணத்திலே ஜார்ஜ் ஃப்ளாய்ட், யாரும் மறந்திருக்க முடியாது. அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சாதாரண ஒரு மனிதனை அங்கு கழுத்து நெரித்து கொள்ளுகின்ற ஒரு வைரலாக நடந்துச்சு. என்ன? கோபம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம். இந்த கோபம் எப்பொழுது ஒருவரை அழிக்கின்றதோ, இது கொலை செய்வதற்கு சமமானது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய மனதை பாதிக்கின்றது. மனதளவிலே ஒருவரை கொலை செய்கின்றது என்றாலும் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகின்றார்கள். அப்போ அந்த கோபம் கொள்ளுகின்ற பொழுது மிக நிதானமாக அதை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னில் எதிரில் இருக்கின்றவர்கள் அந்த கோபத்தை அது பாதிக்கின்ற ஒன்றாக, அவர்களை அழிக்கின்ற ஒன்றாக, அவருடைய மனநிலையை சிதைக்கின்ற ஒன்றாக, மனதளவில் அவர்களை கொலை செய்கின்ற ஒன்றாக இருக்குமானால் நான் கடவுளுக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்றார், தம் சகோதரியோ முட்டாளே என்பவர். தன் சகோதரியோ முட்டாளே என்பவர். அங்கு அவர் எதற்கு ஆளாகின்றார்? தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாகின்றார். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இல்லை, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகின்றதான வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்ம எதிரில் நிற்கின்றவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்ற ஒன்று. அந்த சுய மரியாதையை சிதைக்கின்ற ஒன்று. அதனுடைய பொருள் என்ன என்றது நமக்கு தெரியும். இல்லை, முட்டாள் என்று சொல்லுகின்றோம், அது பொருள் என்ன என்றது நமக்கு தெரியும். அது அவருடைய அடையாளத்தை சிதைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. சங்கீதம் 14:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, போதும், அங்கு கடவுள் இல்லை என்று யார் சொல்லுவது? அறிவிலிகள் சொல்லிக் கொள்ளுகின்றனர். இல்லை, ஃபூல் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகின்றது. இல்லை, அங்கு அறிவிலிகள், அங்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அறிவிலி என்று நாம் ஒருவரை சொல்லுகின்ற பொழுது அங்கு கடவுள் இல்லை என்பதை அவர்களை நாம் நியாயம் தீர்க்கின்றவர்களாக மாறுகின்றோம். அவர்கள் யார் என்பதை கூட நாம் உணராமல் அவர்களை நியாயம் தீர்க்கின்ற இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அப்ப கடவுள் அங்கு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அறிவிலிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவிலிகள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய பார்வையற்றவர்களாக நாம் அவர்கள் முன்பாக நிற்கின்றோம். அவர்கள் யார் என்பதை அவருடைய அடையாளத்தை முழுமையாக குலைக்கின்ற ஒன்று மற்றவர்கள் என்று நாம் அவர்களை நியாயம் தீர்க்கின்ற இடத்திற்கு நாம் நின்று விடுகின்றோம். திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அதனால் ஏற்படுகின்றதான பாதிப்பு, அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காயின் ஆபில் சரியான உதாரணம். அதற்கு கடவுள் மிக தெளிவாக காயினுக்கு அங்கு சொல்லுகின்றார், அந்த கோபத்தை நீ அங்கு உன் கட்டுப்பாட்டிற்குள் நீ வைத்து கொள்ள வேண்டும், அதை நீ ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் அங்கு காயின் அதை கேட்காமல் அது தன்னை ஆளுகை செய்ய விட்டதினால் அந்த கொலை அங்கு நடைபெறுகின்றது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரும்பாலானோர் திட்டமிட்டு செய்கின்ற தவறுகள் கிடையாது. சடுதியிலே யோசிக்காமல் கோபத்தினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு அவர்கள் அங்கு இருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் இன்னைக்கு அதை மனம் வருந்தி அவர்களால் அதை வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் அங்கு தண்டனை என்றால் அந்த தண்டனை காலத்தை முடித்து தான் அவர்கள் வெளியே வர வேண்டிய ஒரு சூழல். அப்போ இந்த கோபம் எந்த அளவிற்கு பயங்கரமான ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் இயேசுவானவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அங்கு சில யூத மக்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்றால், இந்த கட்டளையை நான் சிறப்பாக கடைபிடிக்கிறேன், ஏனென்றால் நான் யாரும் கொலை செய்யவில்லை.
நான் யாரையும் நான் கொலை செய்யவில்லை. அதுக்கு தான் அவர் சொல்லுகின்றார், கொலை செய்வது அல்ல, கோபம் கொள்ளுவதே நீங்கள் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகின்றீர்கள். அந்த கோபம் நியாயமான கோபமாக இல்லாத பொழுது, ஏனென்றால் இயேசுவானவரே பல நேரங்களிலே கோபம் கொள்ளுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். எப்பொழுது கோபம் கொள்ளுகின்றார்? ஒருடைய வாழ்வு மறுக்கப்படுகின்ற பொழுது அங்கு அவர் கோபம் கொள்ளுகின்றார். ஓய்வு நாளிலே சுகம் கொடுக்க அவர் அங்கு எத்தனிக்கின்ற பொழுது, அதற்கு அவர்கள் ஒத்துழைக்காமல் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது, அல்லது அவரை பற்றி கேட்கின்ற பொழுது அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியாத பொழுது, அவருடைய கடின இருதயத்தை கண்டு அவர் அங்கு கோபப்படுகின்றார். கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் செய்கின்ற பொழுது, அங்கு எருசலேம் தேவாலயத்தை எல்லோருக்குமான ஜெப வீடாக இருப்பதை அவர்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுது அங்கு கோபம் கொள்ளுகின்றார். எதற்கென்றால் அது நியாயமான கோபம், கண்டித்து உணர்த்துகின்ற கோபமாக அது இருக்கின்றது. நிறைய நேரத்தில் இந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது பிள்ளைங்க உடனே வீட்டில் போய் சொல்லுவாங்க, இனிமேல் கோவப்படவே கூடாதுன்னு பேசிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் மேலே கோபப்படக்கூடாது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. கண்டித்து உணர்த்துகின்ற கோபம் வேறு, பொருளற்ற கோபம் வேறு. ஒரு ஆள் அடையாளத்தையும் அவருடைய உறவுகளை சிதைக்கின்ற கோபங்கள் வேறாக இருக்கின்றது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அந்த கோபத்தோடு நின்று விடுகின்ற ஒன்று அல்ல, அவர்களை தவறு செய்வதற்கு தூண்டுகின்ற ஒன்றாக அது மாறுகின்றது. ரிட்டாலியேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நான் கோபப்பட்டு பேசினா எதில் இருக்கிறவங்க அமைதியாக போயிடுவாங்களா? என்ன ஆகும்? சண்டை வரும் இல்லை? அதற்கு தூண்டுகின்ற ஒன்றாக அமைகின்ற பொழுது இட் பிகம்ஸ் எ சைக்கிள். அது நீ கோவப்பட்ட நான் பேசினேன், நீ பேசுன நான் பேசினேன், அது என்னவா இருக்கும்? அது ஒரு சுழற்சியாகவே இருக்குமே தவிர அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அதனால்தான் அங்கு கடவுள் காயினுக்கு சொல்லுகின்றார். அவர் பயப்படுறார், அவர் மனம் மாறவில்லை, நான் செய்தது தவறு என்று அங்கே சொல்லவில்லை. ஆனால் என்னை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? என்னை கொலை செய்வார்கள். இது ஒரு சைக்கிளாக இருக்கும். நான் தவறு பண்ணிட்டேன், ஆபேலை கொன்று விட்டேன், அடுத்து ஆபேலுக்காக என்னை என்ன பண்ணுவாங்க? பழி வாங்குவதற்கு என்னை தேடுவார்கள். அப்போ அது சுழற்சியாக இருக்கும். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார், இல்லை, ஐ வில் பிரேக் தட் சைக்கிள். அந்த சைக்கிள் என்ன பண்ணுறேன்? நான் முறியடிக்கின்றேன். யாரும் உன் மேலே என்ன பண்ண முடியாது? கை வைக்க முடியாது. அப்போ அதை உடைக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அதனால் அவர் சொல்லுகின்றார், இந்த சுழற்சி அங்கு நிறைவு பெற வேண்டும். எப்பொழுது இந்த சுழற்சி நிறைவு பெறும் என்றால் ஒப்புரவாக்குதல் வழியாக மட்டுமே அந்த சுழற்சி ஒரு நிறைவுக்கு வருகின்றது. அதுதான் 2ஆம் பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். 23ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, இதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இல்லை, வழிபாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. முடித்த உடனே என்ன எடுப்பாங்க? காணிக்கை எடுப்பார்கள். அந்த காணிக்கையை செலுத்த வருகின்ற பொழுது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? என் சகோதரனும் சகோதரிடத்தில் எனக்கு என்ன இருக்குது? ஒரு மன வருத்தம் இருக்கின்றது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் போய் ஒப்புரவாகிவிட்டு வந்து இந்த காணிக்கையை செலுத்துங்கள். இப்படி செய்யணும்னா என்ன ஆகும்? ஐயருக்கு காணிக்கையே வராது. ஆனால் இயேசுவானவர் அதை தான் சொல்லுகின்றார். என்னன்னா, ஒப்புரவாக்குதல் இல்லாமல் வழிபாடு இல்லை. இந்த வழிபாடு உண்மை உள்ள ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும் என்றால் ஒப்புரவாக்குதலோடு இந்த வழிபாட்டில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் அது உண்மையான வழிபாடாக இருக்குமே அன்றி இல்லை என்றால் இது ஒரு சடங்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போகணும், ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அங்கே சர்வீஸில் அட்டன் பண்ணிட்டேன், அது என் மனதிற்கு ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமான சர்வீஸ்க்கு ரெகுலராக போயிடணும், நான் பொருத்தனை பண்ணி வைத்திருக்கிறதான காணிக்கையை நான் செலுத்த வேண்டும், இதெல்லாம் நான் பண்ணிட்டா நான் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிறதான உறவு சிறப்பாக இருக்கின்றது என்று நம்மை நாமே, என்னோடு உட்பட நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகின்றோமே அன்றி அது பயனுள்ள பொருள் உள்ள ஒன்றாக அது அமைவது கிடையாது.
அதான் நான் சொல்லுகின்றார், அந்த இடத்திலே நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் போய் ஒப்புரவாகுங்கள். திருவிருந்துக்கு முன்பாக நாம் செய்கின்றதான ஒரு காரியம் இல்லை. இங்கு ஆயர் இங்கு நின்று கடவுளுடைய கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக சமாதான வாழ்த்துதலை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் செய்கிறோம்? அதை ஏன் செய்கிறோம்? அதுக்கு அடுத்து எங்கே வரப்போகிறோம்? இங்கே கடவுளுடைய அங்கே மேசைக்கு நாம் வருகின்றோம். எப்படி வரப்போகின்றோம்? அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம், நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடான ஒரு காரியத்தை நாம் ஈடுபடுகின்ற பொழுது நாம் ஒருவருக்கொருவர் நாம் சமாதானமாகி கொண்டு அந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். அதுக்கு தான் அந்த திருச்சபையினுடைய வரலாற்றில் பாரம்பரியத்திலே அது வைக்கப்பட்டு இருக்கின்றது. என்னென்றால் சமாதான வாழ்த்துதல். அதுதான் இங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று தான் அது. சமாதான வாழ்த்துதலை நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்றால் நமக்கு இருக்கின்றதான மன வருத்தங்களை மனத்தாங்கல்களை விட்டு கடவுள் நம்மை ஒப்புரவாக்கியது போல நாம் நமக்குள் ஒப்புரவாகி கொண்டு இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். அதனுடைய பொருள் தான் அதுவாக இருக்கின்றது. இன்னைக்கு லிட்டரலாக நம்ம போயிட்டு அங்கே சமாதானம் ஆயிட்டு வந்து காணிக்க வைக்கிறதுன்றதெல்லாம் இயலாத காரியம். ஆனால் அதற்காக தான் இந்த சமாதான வாழ்த்து. ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே நம்ம பக்கத்தில் யாரதான் உட்காந்துருப்பா? நமக்கு பிடிச்சவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் யாராவது தெரியாத ஒரு புது ஆள் வந்து என் இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா என்ன ஆச்சு? இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இல்லை? ஐயோ இன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ண மாதிரியே இல்லை. அதாவது கடவுள் அங்கே மட்டும் உட்கார்ந்தாதான் அவங்க கூட இருப்பாருன்ற மாதிரி ஒரு உணர்வை நமக்குள்ள நாம் வளர்த்து கொண்டோம். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இதெல்லாம் நாம் கடந்து வர வேண்டிய இடத்தில் கடவுள் நம்மை வைத்திருக்கின்றார். அப்போ இந்த சமாதான வாழ்த்துதல் என்பது நாம் ஒப்புரவாகி கடவுளும் வருகின்ற ஒன்று. மன்னிப்பதற்கும் ஒப்புரவாகுதலுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. மன்னிப்பதற்கும் ஒப்புரவாகுது. ஏனென்றால் இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உன்னுடைய சகோதரனுக்கும் உண்மையில் மனந்தாங்கல் இருந்தால் இல்லை, அதை வாசிங்கம்மா திருப்பி. அது போதுமா? அதாவது அவர்களுக்கு உங்கள் மேல் மனம் தாங்கல் இல்லை. எனக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருக்குன்னா ஏன் கோபம் இருக்குது? அவங்க எனக்கு தப்பு பண்ணிட்டாங்கிறதுனால எனக்கு அவங்க மேலே கோபம் இருக்கின்றது. அப்போ அந்த ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாக்குதல் என்பது அவர்கள் என்னை தேடி வந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதல்ல, மாறாக நான் அவர்களை தேடி சென்று அவரிடம் ஒப்புரவாக்குதல். அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் நான் என்ன பண்ணுறோம்? நான் அவங்கள மன்னித்து விடுவேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று. ஆனால் நானாக தேடி சென்று அவரிடம் ஒப்புரவாக்குதல், இதுக்கு நமக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கின்றவர் இயேசுவானவர் மட்டுமே தான். வேற யார்கிட்டையும் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்மிடம் அவர் ஒப்புரவாகி நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். எப்பொழுது இருக்கின்ற வண்ணமாகவே என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ மனம் மாறி அதை உன் செயலிலே காட்டு, அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு அவர் என்ன பண்ணவே இல்லை, ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை. அதுதான் ஒப்புரவாக்குதல். அதுதான் அதான் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் சென்று ஒப்புரவாகி விட்டு வந்து இந்த காணிக்கை செலுத்த கடினமான ஒன்று, ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் நிச்சயமாகவே நம்மால் செய்ய முடியும். எப்பொழுது என்றால் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டதான அந்த இரக்கத்தை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது, அந்த மன்னிப்பினுடைய மேன்மையை நான் உணர்கின்ற பொழுது, எப்படி என்னை அவர் தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார் என்பதான எண்ணம் எப்பொழுதும் எனக்குள் இருக்கின்ற பொழுது, அதை செய்வதற்கு எனக்கு அது முடிகின்ற ஒன்றாக அது மாற்றம் பெறுகின்றது. அன்புக்குரியோர், ஒரு மேலான நீதியின் வாழ்வை வாழ கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். இங்கு கொலை செய்யாதே என்பது அவர் மோசேக்கு கொடுத்த கட்டளையாக இருந்தாலும் அந்த கொலைக்கு காரணமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது மட்டும் கொலை அல்ல, மாறாக அவருடைய உணர்வுகளை, அவருடைய அடையாளத்தை, அவருடைய சைக்கலாஜிக்கலாக அவர்களை பாதிக்கின்ற ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற பொழுது அதுவும் கொலைக்கு சமமாக அது இருக்கின்றது.
அப்படி செய்கின்றவர்களும் தண்டனை தீர்ப்புக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை அவர் அங்கு நினைவுபடுத்துகின்றார். இந்த வழிபாடு அமைப்பை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். எதற்காக இந்த அமைப்பு என்றால், கடவுள் எனக்கு செய்துதான நன்மைகளை நினைப்பதற்காக, கடவுள் எனக்கு தந்த வாழ்வை நினைப்பதற்காக. நன்மைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரம் சார்ந்த நன்மைகள் நிச்சயமாக அல்ல. கடவுளை அறிந்து கொள்ளுகின்றதான வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்திருக்கின்றார். கடவுள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய மக்களாக நான் வாழுகின்றதான மிகப்பெரிய ஒரு பேச்சினை அழைப்பை அவர் எனக்கு தந்திருக்கின்றார் என்பதை நினைத்து பார்க்கின்ற ஒரு இடமாக அது இருக்கின்றது. எவ்வளவு தூரம் நாம் அவரை விட்டு நான் பிரிந்து சென்றாலும் கடந்து சென்றாலும் அவருக்கு விருப்பமில்லாததை நான் செய்தாலும் எப்பொழுதும் என்னை அரவணைக்கின்ற, என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர் கொள்ள இருக்கின்றார் என்பதான உணர்வு எனக்கு இருக்கின்றது. அதற்கு நன்றி செலுத்த நாம் இங்கே கூடி வருகின்றோம். அது மட்டுமில்லாது இந்த இடத்தில் நாம் அங்கு கடவுளை ஆழமாக அறிந்து கொள்ளவும், அவருடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ளவும், இந்த உலகத்திற்கு சான்றுகளாக அனுப்பப்படுகின்றோம் என்பதான அந்த அழைப்பை உறுதி செய்து கொள்ளுகின்ற ஒரு இடமாக அந்த வழிபாடுகள் எப்பொழுதும் நமக்கு அமைந்திருக்கின்றன. அதனால தான் அந்த சர்வீஸ் முடித்த உடனே சமாதானத்தோடு போய் வாருங்கள். எங்கே போகிறோம்? வீட்டுக்கா? உலகத்திற்குள் செல்லுகின்றோம். எங்கு செல்லுகின்றோம்? கிறிஸ்துவை சுமந்து செல்லுகின்றோம். கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் செல்லுகின்றோம். அப்போ அந்த மேலான வாழ்வை வாழ்வதற்கு நம்மை கடவுளிடத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்காக அவர் நமக்கு துணை செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். அந்த ஒப்புரவாக்குதல் இல்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் செய்ய முடியாது. நிச்சயமாக நம்மால் முடியும். கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். கிறிஸ்து என் மீது வைத்த அன்பை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லாத காரியமாக அது மாறிவிடுகின்றது. கடவுளிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்றதான நம்பிக்கை என்னவென்றால், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கின்றேன். இன்னும் அதிகமாக சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது, இல்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். அதுக்கு அடுத்து என்ன வருது? போதுமா? எப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவர்கிட்ட வர்றதுனால இளைப்பாறுதல் கிடைக்கிறது கிடையாது. இல்லை, அவர்கிட்ட நாங்கள் வந்துட்டோம் அதனால் எனக்கு இளைப்பாறுதல் தராத கிடையாது. என்ன சொல்றார்? என் நுகத்தை உங்கள் மீது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் வாசிங்கம்மா. போதும். அதாவது என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதுமாக நாம் கற்கின்றவர்களாகவே நாம் இருக்கின்றோம். தேர்ச்சி பெற்றோம் என்று யாரும் நம்ம சொல்ல முடியாது. அப்போதான் அவர் சொல்லுகின்றார், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லுகின்றார், நுகம் என்றாலே என்னதான்? அது நுகம் என்றாலே பாரம்தான். இல்லை, நுகம் என்றாலே பாரம், அழுத்தம் தான். ஆனால் என் நுகம் மிகவும் லகுவானது. அது உங்களை என்ன பண்ணாது? அழுத்தாது, மிக லகுவாக இருக்கும். எப்பொழுது? என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது. என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய கரங்களை நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம். கடவுளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இது மிகப்பெரிய பாரமாக என் மீது இருக்கின்றது, இவ்வளோ ஒரு உயர்வான வாழ்வை எல்லாம் என்னால் வாழ முடியாது என்று நாம் திகைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், என் நுகம் உங்களை என்ன பண்ணாது? அழுத்தாது, மிக மிக லகுவானது. உங்களுடைய ஆன்மாக்கு அது இளைப்பாறுதலை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த கற்றுக்கொள்வதை எப்பொழுதும் விடாமல் பற்றி பிடித்து கொள்ளும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த காரியங்களெல்லாம் செய்வது நமக்கு மிக மிக லகுவான ஒன்றாக இருக்கும். நம்மை ஆற்றல் படுத்துகின்றவர் அவர் மட்டுமே. அவர் வாக்கு பண்ணியிருக்கின்றவர், அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கின்றார். தூய் ஆவியானவர் நமக்குள் எப்பொழுதும் இருந்து இதையெல்லாம் நமக்கு என்ன செய்கின்றாராம்? அவர் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆகையால் நம்முடைய வாழ்விலே
தூய ஆவியானவர் ஆளுகைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக வாழ முடியும், பிறரோடு கூட ஒப்புரவாக முடியும். அப்படி ஒப்புரவாகுதலோடு நாம் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம் என்றால் அது பயனுள்ள ஒரு வழிபாடாக, அர்த்தமுள்ள ஒரு வழிபாடாக, பொருள் நிறைந்த ஒன்றாக, நிறைவான வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கின்றவர்களாக நாம் இருப்போம். அப்பொழுது மட்டுமே இந்த சமூகத்திற்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த முடியும். மிக சேலஞ்சிங்கான ஒரு பீரியட் நம்ம இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மிக கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் கடவுள் நம்மை வைத்திருக்கின்றார். ஆகையால் சற்று நிதானித்து கடவுள் நமக்கு ஈவாக தந்திருக்கின்றதான இந்த நெந்து நாட்களிலே மிக கவனமாக கிறிஸ்துவை மட்டுமே வெளிப்படுத்துகின்ற மக்களாக, எப்படி என்னை அவர் தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டாரோ அப்படி நான் அவரோடு கூட ஒப்புரவாகி அந்த முழுமையான வாழ்வை நான் பெறுவது மட்டுமல்லாமல் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு பழங்குடி மக்கள், நாடோடி மக்கள் ஒரு குழு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அவருடைய பணிக்கு ஏற்றாற்ப ஒவ்வொரு இடமாக அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். ஆயர் அவர் இருக்கின்றதான இடத்திற்கு சென்று அங்கு அவர்களுக்கு வழிபாடு நடத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு கூடை நிறைய அந்த நெல் பயிர்கள், அந்த விளைச்சல், அந்த நாற்று அப்படின்னுவாங்களே நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கூடையை அவர் அந்த இடத்திற்கு சென்ற உடனே முதல்ல இருக்கிற வீட்டுக்கு அதை கையில் கொடுத்துருவாங்க. அதை இது ஒவ்வொரு வீடாக அது செல்ல வேண்டும். அது ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகும்பொழுது அவர்களுக்குள் ஏதாவது மனத்தாங்கல் இருக்குமானால் அவர்கள் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையை அவங்க சரி செய்து கொண்டு தான் இது அடுத்த இல்லத்திற்கு அது கடந்து செல்லும். இப்படி ஒவ்வொரு வீடாக முடித்து அவர் குறித்திருக்கின்ற நாட்களுக்குள்ளாக அந்த கூடை அவிடம் வந்து சேர வேண்டும். வந்து சேர்ந்துச்சுன்னா தான் அங்கே வழிபாடு நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு சென்று விடுவார். திருப்பி எப்போ வருவார் என்பது தெரியாது. இதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த வழிபாட்டிற்கு முன்பாக நாம் நமக்குள் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது, மன வருத்தங்கள் இல்லாமல் யாரும் கிடையாது, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் யாரும் கிடையாது. ஆனால் அதையும் கடந்து கிறிஸ்துவின் அன்பை நான் உனக்குள் உணர்கின்ற பொழுது இது எல்லாம் எனக்கு ஒன்றுமற்ற ஒன்றாக காணும் என்பதை உணரக்கூடியதான உணர்வு நமக்கு வேண்டும். அதற்கு அடித்தளமாக இருப்பது ஒன்றுமற்ற என்னை கிறிஸ்து என் மீது அன்பு வைத்தார். என்ன அன்பு? எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அந்த அன்பை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நான் உணர்கின்றேன். என் வாழ்வாக அது இருக்கின்றது. எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அது தந்திருக்கின்றது. இப்போ அதற்கு முன்பு இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் நம்மில் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். அவர் கொடுக்கின்றதான அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்து இருக்கிற வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். கற்றுக் கொடுக்க அவர் எப்பொழுதும் ஆர்வமுள்ளவராக இருக்கின்றார். கரத்தை பிடித்து தொடர்ந்து பயணிக்க கடவுள் நமக்கு அருள் பாராட்டுவாராக. அந்த மேலான நீதியின் மக்களாக வாழ கடவுள் நமக்கு துணை செய்வார். கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, எங்கள் வாழல் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றதான இந்த அவசர நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் நிலையில் நாங்கள் நிற்கின்றோம் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். தூய ஆவியானவர் தாமே உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய அன்பை ஆழமாக உள்வாங்கி கொண்டவர்களாக அந்த அன்பையை வெளிப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய உணர்வாகிய கோபத்தை நியாயமில்லாமல் நீதி இல்லாமல் வெளிப்படுத்தாமல் அன்போடு மிக கவனமாக எங்களுடைய உணர்வுகளை கையாள தூய ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் ஏறெடுக்கின்றதான ஒவ்வொரு வழிபாடும் பொருளுள்ள ஒரு வழிபாடாக உம்மோடு கூட எப்படி நாங்கள் ஒப்புரவாக்கி கொள்ளுகின்றோமோ அதே போன்று நீர் எங்களுக்கு பரிசாக தந்த இந்த சகோதர சகோதரிகளோடு திரு குடும்பத்தோடு ஒப்புரவாக நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய ஆற்றலை நம்பி நாங்கள் நிற்கவில்லை, உம்மை நம்பி நாங்கள் நிற்கின்றோம். நீரே எங்களை முழுமையான வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.